வணக்கம் வள்ளுவரே. எங்கள் வீட்டில் 2 மாமரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு பறவை முட்டைகள் இட்டு அந்த முட்டைகளை பொத்தி பொத்தி அடகாத்துது. அப்புறம் முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவந்தன. அதுக்கப்புறம் அந்த முட்டை கூடுகளை கீழே தள்ளிவிட்டு அதெல்லாம் சுக்கு நூறாயிடுச்சு. பாருங்களேன், தன் குஞ்சுகள் வெளிவர முடிய அந்த முட்டைகளை பொத்தி பொத்தி பாதுகாத்த தாய்ப்பறவை முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவந்ததும் மதிப்பே இல்லாமல் கீழே தள்ளிடுச்சு. பாருங்களேன். அப்பனே, நம்ம உடம்பும் இந்த மாதிரி தான். நம்ம உடம்பில் உயிர் பறவை இருக்கிற முடிய தான் இந்த உடம்புக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் முட்டை ஓட்டுக்கும் பறவை குஞ்சுகளுக்கும் இருந்த தொடர்பு தான். இந்த பறவை குஞ்சுகள் வெளியேறின மாதிரி நம்ம உடம்பை விட்டு உயிர் பறவை பறந்து போயிட்டா உடம்புக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் கிடையாது. அதைத்தான் குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்புன்னு நிலையாமை அதிகாரத்தில் 338வது குறளாக எழுதி வச்சேன். செத்திட்டீங்க வள்ளுவரே. குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு. முட்டையை விட்டு பறவை வெளியே வந்துட்டா முட்டை கூட்டுக்கு ஒரு மதிப்பும் இல்லைங்கிற மாதிரி உடம்பை விட்டு உயிர் பறவை பறந்து போயிட்டா நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடையாதுங்கிறத புரிய வச்சு நாம் எப்பவும் பணிமுடைமையோடு நடந்துக்கணும், நம்ம அதோட நற்பணிகள் செய்யணுங்கிறத புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.